நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கவிருந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்ததால் ஆத்திரமடைந்த தொண்டர்கள் அதனை வழிமறித்து டிரைவரை தாக்க முயன்ற சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. (2026) சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். தற்போது திருச்சி மாவட்டத்தில் களமிறங்கிய எடப்பாடி பழனிசாமி கடந்த 24ஆம் தேதியன்று மணச்சநல்லூர், துறையூர், முசிறி ஆகிய தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இதில் மணச்சநல்லூர் பகுதியில் பரப்புரை முடித்து துறையூருக்கு அவர் வந்து கொண்டிருந்தார். இதனால் அந்த பகுதியில் அதிமுக தொண்டர்கள் கூடியிருந்தனர். அப்போது அந்த வழியாக 108 ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று வந்துள்ளது. ஆம்புலன்ஸை பார்த்ததும் ஆத்திரமடைந்த அதிமுக தொண்டர்கள் அதனை வழிமறித்து ஓட்டுநரை தாக்க முயன்றுள்ளனர். தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தின் பின்பக்க கதவை திறந்து அங்கிருந்த பொருட்களையும் சேதப்படுத்தி உள்ளனர். அந்த நேரத்தில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தொண்டர்களிடமிருந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தை மீட்டு அங்கிருந்து பத்திரமாக அனுப்பி வைத்தனர். அதிமுக தொண்டர்களின் இந்த செயலால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் லேசான காயமடைந்த 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் செந்திலும் மருத்துவ உதவியாளர் ஹேமலதாவும் துறையூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் செந்தில் கூறுகையில், அதிமுக கூட்டத்தில் ஒருவர் மயக்கமடைந்ததாக வந்த தொலைபேசி தகவலை அடுத்து அவரை காப்பாற்றுவதற்காக நாங்கள் சென்றோம். ஆனால் கூட்டத்தை கலைப்பதற்காக ஆம்புலன்ஸை கொண்டு வந்தாயா என கேட்டு அதிமுக தொண்டர்கள் என்னை தாக்க முயன்றனர். தொடர்ந்து வாகனத்தில் இருந்து இறங்கும்படியும் கையை பிடித்து இழுத்தனர். இதனால் காயம் ஏற்பட்டு தற்போது எனக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த 18ஆம் தேதி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரைக்கு சென்றபோது தனது ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் வேண்டுமென்றே ஆம்புலன்ஸை விட்டு தமிழக அரசு கலாட்டா செய்வதாகவும், இனி தான் பங்கேற்கும் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்தால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நோயாளியாக மாறி அதே ஆம்புலன்ஸில் செல்லும் நிலை ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். எடப்பாடியின் பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பாதிக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அணைக்கட்டு காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுப்பது, அவதூறாக பேசி மிரட்டல் விடுப்பது உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் அதிமுக தொண்டர்கள் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரம் அடங்குவதற்குள் திருச்சியில் அரங்கேறிய இதே ஆம்புலன்ஸ் சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 108 ஆம்புலன்ஸில் வேலை பார்க்குறேன். இன்றைக்கி துறையூரில் எடப்பாடி கூட்டம் போட்டிருந்தார். அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எம்எஸ்கே மண்டபத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கால் வந்தது, அழைப்பு வந்தது. அவரை காப்பாற்றுறதுக்காக போனோம். நாங்கள் எங்களை அந்த பொதுமக்களாக பப்ளிக்கை திரண்டு இருந்தவங்க எதுக்காக வந்த, யார் ஃபோன் பண்ண அவங்களுக்கு, நீ எப்படி இங்கே வரலாம், எங்கள் கூட்டத்தை இழைக்கிறதுக்காகவே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தாக்கி வண்டியை எல்லாம் சேதாரம் பண்ணிட்டாங்க. போன எங்களையும் என்னையே என் கூட வேலை பார்க்குற டெக்னீஷியனையும் தாக்கி தகாத வார்த்தைகளால் திட்டி, அவங்க தாக்குனதுனால நெஞ்சு வலி எடுத்துட்டு கை வலி எடுத்துருச்சு. அதனால் நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு வந்துட்டோம். எங்களை காப்பாற்ற போன எங்களுக்கே இந்த நிலமைன்னா பொதுமக்களுக்கெல்லாம் என்ன நிலமை ஒன்றும் தெரியல. இந்த அரசாங்கம் எதுக்காக பண்ணது என்ன உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அவங்க டெக்னீஷியன் அவங்கள ஷாலு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணையும் வெளியில் பிடிச்சி இழுத்து, அந்த பொண்ணுக்கும் கன்சீவாக இருக்காங்க, வேறு 2 மாதமாக இருக்காங்க. அவங்களையும் பிடிச்சி தகாத வாரத்தில் பிடிச்சி அவங்களையும் பிடிச்சி எல்லாம் வெளியில் டோரை பிடிச்சி இழுத்து வெளியில் இழுத்து அந்த பொண்ணுக்கும் நெக் பெயின் எடுத்து ஷோல்டர் பெயின் எடுத்து அவங்களும் முடியாமல் படுத்துருக்காங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.